ஸோ வாட்டர் பர்த்திங்கிறது மேலை நாடுகளில் பரவலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். பட் இங்கே நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரைஸ் ஆகலை. அதுக்கு வந்து அதில் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. அது என்ன இஷ்யூஸ்ன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயின் அந்த ஆக்டிவ் லேபர் வரும்போது அவங்க அந்த வாட்டர் டப்பில் இருந்துட்டு டெலிவரி ஆகிற சமயத்தில் நம்ம அந்த போர்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறது இல்லை வாட்டர்லேயே பண்ணுறதுங்கிற மாதிரியான கான்செப்ட்ஸில் சொல்லுவாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த தண்ணியை நம்ம அந்த கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணலன்னா அந்த ஹைட்ரேஷன் இஷ்யூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மதருக்கு வரும். ரெண்டாவது, அந்த வாட்டரில் கண்டாமினேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது நம்மளால் ஒரு சின்ன ஒரு சரியான ஒரு முறையான இதில் பாதுகாக்கல அப்படின்னா அது வந்து ஒரு சிவியரான இன்ஃபெக்ஷன் ஃபார் த மதர் அண்ட் த பேபிக்கு வரும். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா பேபியை வந்து ஒரு கண்டினியூஸான இந்த ஹார்ட் பீட் மானிட்டரிங், இந்த என்எஸ்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வயிறில் பெல்ட் மாதிரி போட்டு லேபர் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது, அதை குழந்தை எப்படி வந்து அதை தாங்கி வெளியில் வருதுன்னு அந்த மானிட்டரிங் சிக்கல்கள் நமக்கு தண்ணிக்குள்ளே இருக்கும்போது இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு மானிட்டர். ஸோ ரொம்ப நேரம் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒரு மானிட்டரிங்கே இல்லாமல் ஒரு பேபி உள்ள டெலிவரி ஆகிற மாதிரியான ஒரு சூழல் வரலாம். ஒரு லேபரில் இருக்கக்கூடிய மதர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் அந்த மோஷன் போயிடுறது ஒரு அன்கன்ட்ரோலபிளாக இருக்கும். ஸோ அப்போ அதை ஃபுல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து தண்ணியை க்ளீன் பண்ணி அந்த மாதிரியான டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால இந்த வாட்டர் பர்த் அந்த அளவுக்கு நமக்கு வந்து எல்லாராலையும் நம்ம ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் சொல்லணும்.